வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த வீடியோ இந்த தலைப்புல பேசுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. சீரியஸா சொல்றேன், ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறோம். நம்ம மேல வரக்கூடிய அவதூறுகளுக்கும் சரி நிச்சயமாக பதில் அளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் இந்த வீடியோவை தவிர வேற யாரையும் பலவீனப்படுத்தணும், அவர்களுக்கு எதிராக பேசணுமோ அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. இதை பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை புரிந்து கொள்ளுங்கள். கமெண்ட் பண்ணக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அதை உணர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. சார், இந்த வீடியோனுடைய தலைப்பு நீங்க பார்த்துருப்பீங்க, தம்பனையில் பார்த்தா வந்திருப்பீங்க. தளபதி மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தினார். மதுரைன்னு சொல்லும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசியிருந்தார். அதை வச்சு உடனடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த நாம் தமிழர் சோம்பீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உடனடியாக அவதூறு பரப்புனாங்க. என்னன்னா, அவர் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு கண்ணு தெரியலையா, அவர் இதுக்கு முன்னாடி தேர்தலில் நிற்கும் போது நீங்க கண்ணு தெரியல அப்படின்னாங்க. ஒருபடி மேலே போய் சீமானும் அதை விமர்சனம் செய்திருந்தார். சீமான் ஆல்ரெடி செஞ்ச விமர்சனத்துக்கு பதிலுக்கு சீமான் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல பரப்புனாங்க, எல்லாருமே அனுப்பினாங்க. அதற்கு பிறகு மறுநாள் அன்னைக்கு பிரேமலதா அவர்களிடம் ஒரு பேட்டி கேட்கப்படுகிறது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது அண்ணன் தம்பி தான், அவங்க விஜய் எங்க வீட்டு பிள்ளை மாதிரி, எங்க தம்பி தான், அது எலெக்ஷன் இதெல்லாம் இப்பந்தான், ஆனா முன்னாடியே அவங்க தம்பி தான், அவங்க அது வேற கணக்கு அப்படின்னு சொன்னவங்க மறுநாள் சீமானுடைய விமர்சனத்திற்கு பிறகு அதே ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில ஊடகங்கள் எதுவுமே கேள்வி கேட்காத பட்சத்தில் இவர்களாவே வாலண்டியரா அண்ணன் சீமான் சொன்னது, சகோதரர் சீமான் சொன்னது உலகறிந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்களை பத்தி ஒரு விமர்சனத்தை செஞ்சிருந்தாங்க. அதோட நம்ம விட்டோம். சரி, ஓகே, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நேற்றைய தினம், அதாவது தளபதியினுடைய பிறந்த தினத்துக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு போல. இந்த சாட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாமா பையனுடைய சேனல் ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியும், சாட்டை துரைமுருகன்ட்டு. இன்னைக்கு இங்க வாய வைப்பான், நாளைக்கு அங்க வாய வைப்பான். பன்னி கூட்டம் மாதிரி, ஒரு வெறிநாய் கூட்டம், ஜோம்பின்ஸ் சொல்லுவாங்க. யாரை வேணா கடிக்கும். இன்னைக்கு நீங்க சாப்பாடு போடுங்க, உங்ககிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிடும், சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு கடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேடுகெட்ட கேவலமான ஒரு குரூப்பு இந்த நாம் தமிழர் கட்சி. கொள்கையும்பா கோட்பாடும்பா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எங்க காசு கொடுக்குறானோ அங்க வாய் வைக்கிறது இவனுடைய பழக்கம். கேட்டா அதை ஒரு கொள்கை அப்படிம்பாங்க. ஒரு நாள் பெரியாரை தூக்கி பேசுவோம், மறுநாள் பெரியாரை கேவலப்படுத்துவானுங்க. ஒரு நாள் விஜயகாந்த் அவர்களை கேவலமா பேசுவானுங்க, மறுநாளைக்கு விஜயகாந்த் அவர்களை தூக்கி பெருமையா பேசுவாங்க. வாய் எடுத்தா பொய், முழுக்க முழுக்க வசூல் வேட்டை நடத்திய வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு கேவலமான கேடுகட்ட கூட்டம். அவங்க போய் இந்த தேமுதிகவுடைய தொண்டர்களிடம் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்க சாட்டை சேனல்ல பார்த்துருப்பீங்க. அந்த தொண்டர்கள் ரொம்ப மோசமா, இவ்வளவு நாள் விஜய் என்ன பண்ணாரு, விஜய்க்கு விஜயகாந்தருடைய பேரை சொல்றதுக்கு அருகதையே கிடையாது, இப்போ ஓட்டுக்காக பேசுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததை அந்த தொண்டர்கள் பேசுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிச்சயமாக நாம ஒரு பதில் நிச்சயமாக இது கொடுத்தே ஆகணும். நிச்சயமாக தளபதி அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பேரி மாநாட்டில் சொன்னது விஜயகாந்த் அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம இங்க நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏன் இதை கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், விஜயகாந்த் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தளபதி விஜயகாந்த் அவர்களை பற்றி குறிப்பிடல் அப்படிங்கிறத ஏன் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி கிடையாது. விஜயகாந்த் அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கியே கிடையாது. உண்மை. விஜயகாந்த் அவருடைய கட்சி கூடாரம் ஏற்கனவே காலியாகிட்டு, இன்னைக்கு அங்க இருக்கிறது வெறும் காலி டப்பா தான். அந்த பேரு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜ், விஜயகாந்தனுடைய மனைவி, விஜயகாந்தனுடைய மகன், விஜயகாந்தனுடைய மச்சனன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு குரூப், இவங்களை வச்சு படத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க பிரேமலதா அவர்கள். சொல்றதுக்கு உண்மையிலேயே மன வருத்தமா தான் இருக்குது. இருந்தாலும் சொல்லி ஆகணும், இது அரசியல் களம். இது அரசியல் களம். உங்களுடைய தேர்தல் விளையாட்டை தேமுதிக விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நம்மளும் விளையாடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது. 2005 செப்டம்பர் மாதம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க.
முதல் தேர்தலில் 8% வாக்குகளை பெறுகிறார்கள். பெருவாரியான வாக்கு தான், அது மாற்று கருத்தே கிடையாது. அடுத்த 2009 பாராளுமன்ற தேர்தலில் 10% வாக்குகளை பெறுகிறார்கள், ஏற்றம். 2011 சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வச்சு 41-42 தொகுதி போட்டியிட்டு 28 தொகுதி ஜெயிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராகிறார். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர். திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி. 7 ஓட்டு சதவீதத்தை வாங்கினாங்க. தனித்து போட்டி இருந்தால் ஒருவேளை ஓட்டு சதவீதம் கூடுதலாக வந்திருக்கும். ஆனா வெற்றி பெற்றிருப்பாங்களாங்கிற சந்தேகம் தான். ஆனா கூட்டணி அப்படிங்கிறதுனால ஒரு 42 தொகுதியில தான் போட்டியிட்டும் அவங்க அந்த அந்த ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி. அதற்கு பிறகுதான் விஜயகாந்த் அவருடைய அரசியல் வாழ்க்கையில சர்க்கிள் வந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க விஜயகாந்த் அவர்களை மக்கள் ஏமாத்திட்டாங்க, மக்கள் அப்பா அவரை நம்பல, இப்ப நம்பல, அப்படின்லாம் கிடையாது. விஜயகாந்த் அவர்களை மக்கள் நம்பினார்கள், விஜயகாந்த் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் எதிர்கட்சி தலைவராக கூட கொண்டு உட்கார வச்சிருந்தாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அதை சரியா பயன்படுத்துறதான் உண்மை. விஜயகாந்த் அவர்கள் சரியா பயன்படுத்தல. 2014 அதாவது பிஜேபி இன்னைக்கு வேணா ஒரு பெரிய கட்சி மாதிரி தமிழ்நாட்டில் இது பண்ணிருக்கலாம். அன்னைக்கு நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில் பிஜேபி. 2014 2011 பிஜேபிங்கிற ஒரு பேச்சே கிடையாது. சரி, பாராளுமன்ற தேர்தல் 2014 வரும்போது நோட்டாவோடு போட்டி போட்டு கொண்டிருந்த அந்த பாஜகவோடு போய் கூட்டணி வச்சதுதான் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய சர்க்கிள். அன்னைக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க விஜயகாந்த் அவருடைய இது முடிஞ்சு போச்சு, இனி விஜயகாந்த் இல்ல. விஜயகாந்த் நல்ல மனுஷன், ஏழைகளுக்கு உதவக்கூடியவர், தான தர்மம் செய்யக்கூடிய கொடைவள்ளல், அதுலலாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவன். இன்னும் சொல்ல போனா எனக்கு தளபதி விஜய் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சொல்லல, அதை விட ஒரு படி மேலேயே எனக்கு விஜயகாந்த் அவர்களும் பிடிக்கும். அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது திரும்ப திரும்ப நான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இந்த செந்தூர பாண்டியில் அவர் அந்த ஒரு பாட்டு, செந்தூர பாண்டிக்கு ஒரு பாட்டு உண்டு, திரும்ப திரும்ப நான் கேட்பேன். அதே மாதிரி இந்த காண கருங்குயிலேன்னு ஒரு பாட்டு, காண கருங்குயிலேன்னு ஒரு பாட்டு உண்டு, திரும்ப திரும்ப கேட்பேன் அந்த பாட்டு. அந்த ரெண்டு பாட்டு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு, என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும் அந்த பாட்டு. அப்படி இருக்கு. ஆனா 2014 தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுகன்னு கூட்டணி வச்சாங்க. சோழி முடிஞ்சது. அப்படியே ஓட்டு சதவீதம் அப்படியே குறைஞ்சது. 5% என்னமோ ஆச்சுதுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலில். சரி, அப்போவாவது சரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களா? இல்லை. அடுத்து 2016 தேர்தல். 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதற்கு பிறகு முதல்வர் வேட்பாளராக அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது பியோர் முதல்வர் வேட்பாளர் வித் கூட்டணி பலத்தோட போட்டியிடுகிறார். அந்த தேர்தலில் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த அந்த கூட்டணிக்கே ஒட்டுமொத்தமாக கிடைச்சது 2.14% தான். இத்தனைக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், மதிமுக இருக்குது, பிசிக இருக்குது. அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி ரொம்ப பேசு பொருளாக இருந்துச்சு. திமுக, அதிமுக 2 கூட்டணிக்கும் மாற்றா ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி வலுவான கூட்டணியின் வரைக்கும் பேசப்பட்டது. இன்றைக்கு திமுக கூட்டணி பலமான கூட்டணின்னு சொல்றாங்களே, இந்த பலமான கூட்டணியில சொல்லக்கூடிய 5 கட்சியும் அங்க இருந்துச்சு. தேமுதிகவை தவிர மீதம் 4 கட்சியும், மனிதநேய மக்கள் கட்சியும் கிடையாது, வேற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், ஒரு மதிமுகவும், ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னும் இந்த கட்சிகள் தான் திமுக கூட்டணியில மிகப்பெரிய பலமான கட்சின்னு சொல்றாங்க. இந்த கட்சி அவ்வளவுமே தேமுதிக கூட இருந்துச்சு. 104 சீட்டு போட்டி போட்டாங்க, ஒரு சீட்லையும் ஜெயிக்கல. இன்னும் சொல்ல போனா 2.4% ஓட்டு தான். இந்த 2.4% ஓட்டுல இந்த கட்சிகள் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1% ஓட்டுன்னு என்ன சொல்லலாம். மீதி தேமுதிக கிடைச்ச ஓட்டு வெறும் 1.4% ஓட்டு தான். விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனா அவர் முதல்வர் ஆவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து மக்கள் கொடுத்த ஆதரவு வெறும் 1.14% தான். அதாவது 100ல் ஒருத்தர் அல்லது 2 பேர், இதுக்கு இடைப்பட்ட நபர் தான். இவ்வளவு தான் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு இருந்துச்சு. சரி, அப்போவாவது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தேர்தலையாவது நல்ல முடிவு எடுத்திருப்பாங்களான்னு கேட்டா 2019 மறுபடியும் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க. மொத்தமா சோழி முடிஞ்சது, கட்சியே காலி. சரி, அதுவும் அப்போவாது திருந்துவாங்கன்னு பார்த்தாங்க. 2021 தேர்தல் அப்பவும் இதே மாதிரி கூட்டணி, அதிமுக கூட கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லி இருந்துட்டு கடைசி சீட்டு பேரம் படியலன்னு சொல்லி இங்க
நம்ம தினகரன் கூட கூட்டணி வச்சு 0.46 சம்திங் அந்த மாதிரி தான், 1% கீழே வாக்கு வங்கி. எது? தேமுதிகவுடைய வாக்கு வங்கி இவங்க கூட்டணியில வாங்கினது. 2024 மறுபடியும் அதிமுக கூட்டணியில போய் சேர்றாங்க. சேர்ந்து விருதுநகர் தொகுதியில மட்டும்தான் குறிப்பிடத்தக்க வாக்கு வாங்குறாங்க. அதுவும் அவர் மேல இருந்த சிம்பத்தி, விஜயகாந்த் அவருடைய மகன், அந்த சிம்பத்தியில தான் அந்த ஓட்டு கிடைக்குது. செகண்ட் இடத்துல வராங்க. இல்லைன்னா அது கூட வாய்ப்பு கிடையாது. அப்ப தேமுதிக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய வாக்கு சதவீதம் 1%க்கும் கீழே போயாச்சு. கட்சியே இல்லை, கட்சியே காலி ஆயிடுச்சு. இனி விஜயகாந்த் அவருடைய பேரை சொல்லி ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் தளபதிக்கு கிடையாது. அதுக்கு வாய்ப்பும் இல்லை. இன்னைக்கு விஜயகாந்துக்குன்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார்கள். விஜயகாந்துக்குன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஓட்டு போட முடியாது. அப்ப விஜய்க்குன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க. அப்ப தளபதிக்கும் இது தெரியும். ஆனா அவர் என்னன்னா, மதுரைக்கு போய் இறங்கி இருக்கிறோம். மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களை பத்தி பேசலைன்னா சரி வராது அப்படிங்கிறதுக்காக தான் பேசினாங்க. பேசலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஏன் பேசல, விஜயகாந்த் அவரோட ஞாபகப்படுத்திருக்கலாம்ல அப்படிமா. பேசுனதுனால இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா தளபதிக்கு அந்த நோக்கம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு வாக்கு சதவீதமே கிடையாது. விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்கிறார்கள்னா கொடான கோடி ரசிகர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். நிச்சயமா அவங்க அவங்க இப்போ தேமுதிகவை ஆதரிக்க போறாங்களான்னா கிடையாது. தேமுதிகவை அவங்க ஆதரிக்கிறது இல்லை. விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் தேமுதிக கட்சியில இணைந்தவர்கள் மட்டும்தான் தேமுதிக ஓட்டு போடுவாங்க. அவங்க அன்னைக்கு ஆல்ரெடி போட்டாங்க. அதற்கு பிறகு அந்த கட்சி இப்ப காலி ஆயிடுச்சு. இப்ப கட்சியில பெருசா ஆள் இல்லை. விஜய் அவர்களுக்கும் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் விஜய் அவர்கள் இப்ப இருந்து தேர்தலை சந்திக்கும் போது விஜய் அவர்களுக்கு போடுவாங்க. இன்கேஸ் விஜய் அவர்கள் போட்டி போடல, தேர்தலே நிக்கல, கட்சியை கலைச்சிட்டார்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தாவேக்காக்கு தான் போடுவேன் இருப்பாங்களா? கிடையாது, வேற ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள் இந்த முறை எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அதான் உண்மை. ஆனா தேமுதிக அவங்களுடைய சாய்ஸாவே கிடையாது. ஏன்னா தேமுதிகவை ஆல்ரெடி அவங்க கை கழுவியாச்சு. கடந்த 10 வருஷத்துல அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, விஜயகாந்த் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த கட்சி ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்துக்காக இந்த கட்சி இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அம்மையார் பிரேமலதா அவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், கட்சியினுடைய நிர்வாகிகளைய தொண்டர்களைய யாரிடம் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். காலையில திமுக கூட கூட்டணி பேசுவாங்க, அதே நாள் இந்த பக்கம் அதிமுக கூட கூட்டணி பேசக்கூடிய இரட்டை வேஷம், ரொம்ப கேவலமான புத்தி, சந்தர்ப்பவாத அரசியல் தான் தேமுதிகவுடைய வீழ்ச்சிக்கு காரணம். இது தொண்டர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். விஜயகாந்த் அவருடைய நோக்கத்துக்காக எல்லாம் அந்த கட்சி செயல்படல. விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அவர் வந்தாரு, அதை செய்யணும்னு நினைச்சாரு. அவர் உயிரோடு இருக்கக்கூடிய வரையிலும் அல்லது அவர் நினைவு சரியாக இருக்கக்கூடிய வரையிலும், தெளிவாக இருக்கக்கூடிய வரையிலும் தெளிவாக அவர் அரசியல் செஞ்சார். கூட்டணியில பாஜக போனது மாற்றுக்கருத்து இருக்கு, ஆனா தெளிவா அரசியல் செஞ்சார். அதற்கு பிறகு செஞ்ச செயல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக மோசமான நிலைப்பாடுகள் அம்மையார் பிரேமலதா அவர்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு அதன் காரணமாக கட்சியே காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய பேரை வச்சு ஒரு கட்சியை ஓட்டிட்டு போறாங்க. இன்றைக்கு பிரேமலதா அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அது விஜயகாந்த் அவர்களுடைய பேரை பயன்படுத்துறதுக்கு நாங்க இருக்கிறோம், விஜயகாந்த் அவருடைய வாரிசுகள் நாங்க இருக்கிறோம், வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. நாம் அதே பிரேமலதா அவர்களிடமும் அந்த தேமுதிக கட்சியை சேர்ந்தவர்களிடம் கேட்கிறோம், விஜயகாந்த் அவர்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர், அவர் எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர். விஜயகாந்த் அவர்கள் ஒன்றும் தனிப்பட்ட சொத்து இல்லை, அது உங்களுடைய அப்பா, அவருடைய சொத்து பத்தல் நாங்கள் எழுதி கேட்கல, அது கேட்கலாம். நீங்க உங்களுக்கு வாரிசு இருக்கு, விஜயகாந்த் அவருடைய சொத்து, விஜயகாந்த் அவர் பயன்படுத்தின காரு வீடு வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கலாம். விஜயகாந்த் ஒரு பொது சொத்து, அவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார், ஒரு கட்சி தலைவராக இருந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடக்கூடிய தலைவராக இருந்திருக்கிறார். யாரு வேணா அவரை சொந்தம் கொண்டாடலாம். புரியுதா? ஏன் நீங்க கொண்டாடலாம்? நான் கேட்கிறேன். அதிமுக சொல்லக்கூடிய ஒரு கட்சி பீக்கில் இருக்கும் போதே, அதிமுகவினுடைய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்லாம் உயிரோடு இருந்து கட்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே கருப்பு எம்ஜிஆர் நீங்க சொல்லல, விஜயகாந்த் அவர்களா? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அதிமுகன்னு ஒன்று இருக்கு, அந்த கட்சிக்கு வாரிசுகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களை கருப்பு எம்ஜிஆர் சொல்லி உங்களுடைய பேனர்ல, உங்களுடைய பிளக்ஸ்ல, உங்களுடைய போஸ்டர்ல கருப்பு எம்ஜிஆர் சொல்லிட்டு எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பயன்படுத்தலன்னு சொல்லுங்க பாப்பா நீங்க. அப்ப அது மட்டும் உங்களுக்கு இனிச்சுதா? அதுல என்ன லாஜிக் இருக்கு? நீங்க எம்ஜிஆருடைய புகைப்படத்தையோ பேரையோ பயன்படுத்தலாம், அவருடைய செல்வாக்க பேரை பயன்படுத்தலாம், ஆனா மற்றவங்க யாருமே
விஜயகாந்த் அவருடைய பேரை பயன்படுத்தக்கூடாதா? என்ன லாஜிக் இது? என்ன லாஜிக் இது? அப்ப நீங்க உங்களுடைய விஜயகாந்த் அவர்களுக்கு எம்ஜிஆர் மேல ஒரு பெரிய பாசம் இருந்துச்சு. அவர் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்தார். இப்ப எம்ஜிஆரை எம்ஜிஆரை கோட் பண்ணார். இவர் எம்ஜிஆர், நான் எம்ஜிஆருடைய வழியில செயல்படுறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு அவருடைய அண்ணன் விஜயகாந்த், ஏன்னா பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தை பார்ப்பதற்கு முன்பாக அல்லது சம்பந்தப்படுவதற்கு முன்பாகவே விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார். விஜயகாந்த் அவர்களுடைய வளர்ச்சி, இன்னைக்கு விஜயகாந்த் சொல்லக்கூடிய நபர்கள் இத்தனை பேர் தெரியக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்னா அதற்கு காரணம் விஜய் அவர்களுடைய தந்தையாரும் ஒரு காரணம். அவங்களுக்கு அப்படி ஒரு நட்பு இருக்கு, அன்பு இருக்குது. அதுல இடையில வர்றதுக்கு நீங்க யார் மேடம்? இடையில வர்றதுக்கு நீங்க யார்? அவர் அதை வெளிப்படுத்துறாரு. என்னன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிற இந்த 0.5 சம்திங் ஓட்டும் காலியா போயிருமோ, கட்சி காலியா போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒண்ணு. இன்னொன்னு, முதல் நாள் நீங்க தெளிவா பேசுறீங்க, இரண்டாவது நாள் நீங்க பேசினது திமுக அழுத்தத்தின் பேர்ல தான் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரியுது. அதுல சகோதரர் சீமான் எவ்வளவு மோசம்னா, சீமான் சகோதரரா? எவ்வளவு பெரிய அயோக்கியம் இருந்த சீமான், எவ்வளவு பெரிய அயோக்கியம், எவ்வளவு பெரிய கேடுகட்டத்தனமா இருந்தவர். விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை மோசமா கேவலமா, விஜயகாந்த் அவர்கள் சொன்னா அவரை அண்ணி யாருமே பார்க்க மாட்டாங்க. அவருடைய திரைப்படங்கள்ல தமிழன் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நபர், அவரையே தமிழன் கிடையாதுன்னு சொல்லி திருவா வீடு விடா போய் பிரச்சாரம் பண்ண அவரை ஒரு மேல திட்டினவர் சீமான் அவர்கள். அந்த சீமான் அவர்கள் சொல்றது உலகறிந்த உண்மைன்னு சொன்னா, சீமான் சொன்னது எல்லாமே உலகறிந்த உண்மையா? தியாகு, விஜயகாந்த் அவர்களுடைய நண்பர் தியாகு, அவரை பார்க்க நீங்க அலோவ் பண்ணல. ரொம்ப நெருங்கிய நண்பர் ராதா ரவி, அவரு ஃபீல் பண்றாரு, அவரை பார்க்க நீங்க விடல. நீங்க யாரையுமே பார்க்க விடாம இன்னைக்கு இருந்துக்கிட்டு அரசியலுக்காக நீங்க இப்படி பேசுறீங்கன்னா ரொம்ப மோசம், ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். நீங்க இது ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்திருக்கக்கூடிய முடிவு எவ்வளவு தவறானதோ அதே மாதிரி ஒரு தவறான முடிவு தான். இப்போ கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். கூட்டணி அது இதெல்லாம் தாண்டி பொதுவான மனித இயல்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தாண்டி நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே வருத்தமே. அதனாலதான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா இன்னைக்கு உயிர் இருக்குதுன்னா அது தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணும். விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் சப்போர்ட் பண்ணுவாரு, இதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜயகாந்த் அவர்களுடைய உண்மையான ரசிகர்கள், விஜயகாந்தை இழந்துட்டோம், அதே மாதிரி ஒரு தலைவர் மீண்டும் வரணும் அப்படின்னு சொன்னா தளபதியை சூஸ் பண்ணுறது. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்னான்னு கேட்டா இல்லை, அதில் நானும் ஏற்றுக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ஆளுமை வேற, அவருடைய தகுதி வேற, அவருடைய திறமை வேற. விஜய் அவர்கள் அவருடைய ஆளுமை வேற, அவருடைய தகுதி வேற, அவருடைய திறமை வேற. விஜயகாந்த் அவர்களுடைய இடத்தை யாராலையுமே பிடிக்க முடியாது, அதே மாதிரி விஜய் அவருடைய இடத்தையும் யாராலையுமே பிடிக்க முடியாது. அதை முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அது அன்பினுடைய வெளிப்பாடாக பேசினது, அதை அரசியலாக்கி அதுல குளிர்காய்வதற்கு நாத்தாக்கா கும்பலும் இவனுங்களும் திமுக கும்பலும் இன்னைக்கு வேலை செய்து. உண்மையிலேயே நான் சொல்றேன், விஜய் அவர்களை அந்த சாட்டை துரைமுருகனுடைய மைக்கு வந்த உடனே தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணீங்களே, கேவலமா பேசினீங்களே, விஜயகாந்த் அவருடைய ரசிகர்களே, தொண்டர்களே, உண்மையிலே நீங்க விஜயகாந்த் அவர்கள் மேல அன்போ அக்கறையோ இருந்துச்சுன்னு சொன்னா முதல்ல அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடியவனா நீங்க சரியா பதம் பார்த்துருக்கணும். ஏன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இந்த சாட்டை துரைமுருகன், அந்த சாட்டை சேனல் அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் மேல அவதூறு பரப்பி இருக்குது, கேவலமா பேசியிருக்கிறான். முதல்ல அவனை தானே நீங்க திட்டிருக்கணும். அதை விட்டுட்டு விஜயை திட்டுறீங்கன்னா எந்த அளவுக்கு அறியாமையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நினைச்சா உள்ளபடியே நமக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. அன்பார்ந்த சோழர்களே, இது தனிப்பட்ட முறையில யாரையும் தாக்குதல் நடத்தணும், முன்னாடியே இந்த வீடியோ விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லும்போது விஜயகாந்த் அவருடைய அரசியல் சறுக்கலுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அப்போ நான் தேமுதிக அப்போ நான் தாவேக்கால கிடையாது, இருந்தா கூட சின்ன ஒரு மனசங்கடம் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் ஒரு கட்சி, அந்த கட்சி ஏதோ ஒரு சம்திங் அவருடைய தவறான முடிவுகளாக கூட இருக்கலாம், இருந்தாலும் அதை நம்ம எதுக்கு இப்போ எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு விட்டுருந்தேன். ஆனால் இன்றைய சூழல்ல நிச்சயமாக அதை நான் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருந்த காரணத்தினால தான் இதில் நான் பேசியிருக்கிறேனே தவிர அதை தாண்டி எந்த வன்மமும் கிடையாது. உள்ளபடியே விஜயகாந்த் அவர்கள் மேலே நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை அவருடைய மகனும் சரி அவருடைய குடும்பமும் செய்யுதுன்னு சொன்னால் உள்ளபடியே மகிழ்கிறோம். அதுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் அவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது அது ஒரு தவறாக போச்சே. அதை வச்சுக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கும்பல், சாட்டை துரைமுருகனுடைய இந்த சோம்பிஸ் ஏவலாட்கள்
செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கும் நம்ம பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.